வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஜூலை மாத ராசி பலன். இந்த ஜூலை மாதம் ஒரு இன்ட்ரோ, கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எல்லாரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லா ப்ரோக்ராமும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு இது நடக்கலை, உனக்கு இது நடக்கலை அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. அவங்கெல்லாம் அவங்களோட சுய ஜாதகம் பார்த்தா தான் என்ன ப்ராப்ளம்னு தெரியும். மற்றபடி இது கோச்சார பலன்கள். அந்த வகையில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கும்போது கரெக்டாக மிட்டில் ஆடி மாதம் பிறந்துடுறது. ஸோ கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாத கிரகநிலைகள் அப்படின்னாலே சந்திரனை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்துடுவாங்க. 8 கிரகமும் வந்துடும். இதில் 4 கிரகம் வருட கிரகங்கள், 4 கிரகங்கள் மாத கிரகங்கள். இதில் இந்த செவ்வாய் அதே இடத்துல தான் இருக்கார். ரிஷபராசிலே இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கார். இந்த மாதம் ஆமாம். குருவும் அதே மாதிரி கடகத்திலே உச்சம் அடைஞ்சு அங்கேயே தான் இருக்கார். ராகு கேது கும்பம் சிம்மத்தில் அப்படியே இருக்காங்க. சனி பகவானும் மீனத்தில் தான் இருக்கார். ஆனால் என்ன 26 ஜூலைலேருந்து அவர் வக்கரம் அடைகிறார். சூரிய பகவான் ஆஸ் யூஷுவல் ஒரு பாதி மாதம் மிதுனத்துலேயும் பாதி மாதம் கடகத்துலேயும் வரார் 17ஆம் தேதியிலேருந்து. புதன் வக்கரமாக தான் இருக்கார் மிதுனத்தில். வக்கர நிவர்த்தி ஆறார் 23ஆம் தேதியிலேருந்து. அதுக்கப்புறம் முக்கியமான ஆள் சுக்கிர பகவான், சந்தோஷக்காரகன். இந்த சுக்கிர பகவான் ஒரு 3 நாள் தான் இதில் கடகத்தில் இருக்கார், அதான் மாத ஆரம்பத்தில். ஆமாம். அப்புறம் ஒரு 4ஆம் தேதியிலேருந்து அவர் சிம்மத்துக்கு கேதுவோடு சேர்ந்துடுறார். இந்த சூரிய பகவானும் கடகத்தில் குருவோடு சேர்ந்துடுறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தான் இந்த மாதம். இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு. அதே சூரியனை 8லேருந்து 9க்கு வரப்போறார் 15-16 டேட்டுக்கு பிறகு. செவ்வாயோட பார்வையும் விருச்சிகத்துக்கு இருக்குது. 2023லேருந்து நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு வந்தது. இப்போது ஓரளவுக்கு நிவர்த்தி அப்படின்ட்டு நீங்களே சொல்லியிருக்கீங்க நிறைய பதிவு இல்லை. இந்த ஜூலை மாதத்தில் ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாமா? அது வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக. இப்போ இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு ஜூலை மாதம் குரு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மைகள். அதேமாரி கேது பரவாயில்ல, ஜீவனஸ்தானத்தில் தான் இருக்கார். சூரியனோட இடத்துல இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல சுகஸ்தானம்ங்கிற 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். உடல் ஆரோக்கியம் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஒரு ஏற்றத்தாழ்வு தான் இருக்குது. 5ஆம் இடத்துல சனி, பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னாலும் குழப்பம் இருக்கும். எப்போவுமே 5ஆம் இடம்ங்கிறது கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏன்னா பூர்வீக இது நமக்கு அந்த எல்லாருக்குமே பார்த்திங்கனாலே பூர்வீக எண்ணங்கள் தான் நிறையா இருக்கும். சில பேருக்கு தாத்தாவோட ரொம்ப நெருங்கி பழகுவாங்க. சில பேருக்கு தாத்தாலாம் ஒரு 20 வயசு வரைக்கும் கூட தாத்தாலாம் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த தாத்தாவோட ஞாபகம் இருக்கும். ஸோ பூர்வீக எண்ணம் அது இருக்கும். அந்த மாதிரி 5ஆம் இடம். சரி, அப்போ இந்த செவ்வாய் 6ஆம் அதிபதி ராசிநாதன், அவர் 7ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து அஷ்டம ராசியில் சூரியன் உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல. அடுத்து 2வது புதன் அங்கே வக்கரத்தில் இருக்கார். என்ன அஷ்டம ராசியில் புதன் இருக்கிறது நல்லது தான், ஆனால் வக்கரமாக இருக்கார். அடுத்தபடியாக 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தலத்தில் குரு இருக்கிறது விசேஷம். 17ஆம் தேதியிலேருந்து இந்த சூரியன் 8ஆம் இடத்தை விட்டு விலகி 9ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம். அதான் குரு சூரியன். சரி, குரு சூரியன். அப்போ அந்த சிவராஜ யோகம் குருவும் சூரியனை செஞ்சாலே அது ஒரு இது. அந்த யோகம் பரிபூரணமாக இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இப்போ இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அந்த குழந்தைக்கு சிவராஜ யோகம் இருக்கும். இப்போ கோச்சாரப்படி அது வர்றது யோகம்னு சொல்ல முடியலனாலும் அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சூரியனும் குருவும் கொடுப்பாங்க எல்லா ராசி, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அப்போ அப்படிப்பட்ட சூழலில் இவங்களுக்கு குரு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். 10ஆம் இடத்துல கேது, சுக்கிரன் சேரப்போகிறார் 4ஆம் தேதியிலேருந்து. அப்போ 10ஆம் இடத்துல தொழில் ரீதியாக இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டென்ஷனோட ஒரு வேலை பலு இருக்கும். அது எப்படிப்பட்ட பலு அப்படின்னா, எப்போவுமே தொழில் நிறைய முன்னேற்றம் வருதுனாலே பலு. அப்போ தொழில் முன்னேற்றம் அமையும். தொழில் முன்னேற்றம் அமைஞ்சாலே வருமானம் வரும். அந்த வருமானத்தை குரு கொடுக்க போகிறார். ஸோ இவங்களுக்கு ஓரளவுக்கு டென்ஷன் குறையும். வேலை பலு இருந்தாலும் வருமானம் வர்றதுனால டென்ஷன் குறையும்.
அடுத்தபடியாக 6ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல், வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துக்காக இல்லை வாழ்க்கை துணைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குற விஷயமா இதெல்லாம் கடன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதே 7ஆம் இடத்த இருக்கிற செவ்வாய் இந்த சனி பார்க்குறார். அதான் சொன்னேன், கண்டிப்பாக வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மெயினாக அந்த செவ்வாயோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஜென்மராசியில் விழுது. கரெக்டாக ஜென்மராசியில் விழுது, 2ஆம் இடத்துல விழுது. ஆமாம், அதுவும் டென்ஷன் தான். ஸோ இவங்களுக்கு ராசிநாதன் இப்போ கொஞ்சம் அன்ஃபவரபிள் பொசிஷனில் இருந்துக்கிட்டு பார்வை பலத்தை இது பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியம், வாகன பயணம், உணவு கட்டுப்பாடு இதிலெல்லாம் கரெக்டாக இருந்தாங்கனால வெற்றி. இருந்தாலும் குருவோட பலம் இவங்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஏன்னா ஜென்மராசியை பார்க்குறாரு, அதுதான் பெரிய பாக்கியம். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. ஸோ குரு பார்க்குறதுனால நன்மைகள். ஏன்னா 1, 3, 5 விழுது, தொடர்புகள் விருத்தி அடையும். ஏன்னா அதே சமயம் 5ஆம் இடத்துல சனி இருந்தால் கூட சனியை வந்து இந்த குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ ஓரளவுக்கு நன்மைகள் இந்த குருவால் இவங்களுக்கு குரு பார்வையாலையும் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. விருச்சிக ராசிக்கு ரொம்ப நாளாக இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. வீடு கட்ட முடியாமல் இருக்கிறது, இல்லை வீடு வாங்க முடியாமல் இருக்கிறது, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுவாங்க, அது கிடைக்காம இருக்கும். அதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இடம், மனையோ இல்லை வீடோ. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா வீடு விற்கிறது, இது எதுவுமே பிரச்சனைகளில் இருக்குது விருச்சிக ராசிக்கு. 23லேருந்து இருக்குது. இப்போது குரு பயிற்சியான பிறகு கூட அது அந்த பிரச்சனைகள் தொடருது. ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை, இடம் சம்மந்தப்பட்ட முன்னேற்றம் இல்லை. ஏன் இந்த கேள்வியை முன் வைக்கிறேன்னா, செவ்வாய் பார்வை ராசிக்கு இருக்குது. ஆமாம், அவர் மேலே சனி பார்வை இருக்கு. இதனால தான் இப்போ மங்களகாரகன் சொல்லக்கூடியவர் மனை மண் சம்மந்தப்பட்ட கிரகம் செவ்வாய். சனி பார்வை இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதின்றதுனால இப்போ இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்மா. அது மாதிரி வாங்குறது விற்கிறது, அது மாதிரி இன்னொன்று மணி லாக்கு, அதையும் சேர்த்து சொல்கிறேன். மணி லாக்குனாக்கா கொடுத்த பணம் வரல, வாங்கின பணத்தை கொடுக்க முடியல. நீங்கள் கடன் சம்மந்தப்பட்டது முன்னாடியே சொல்லிட்டீங்க. இது எப்படி இருக்கும் இந்த காலகட்டங்களில்? இந்த கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கும்போதே இவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா கொடுக்கல் வாங்கல்னாலே முக்கியமாக பணம் தான், வேறு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. பணம் அப்படின்னாலே குரு தான், குரு தனக்காரகன். அதே சமயம் இவங்களுக்கு 2, 5 கூட அதிபதி. ஸோ இவங்களுக்கு பணம் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓ, குரு பார்வை ராசிக்கு இருக்கிறது. என்ன ஆனால் 9ஆம் இடம் அப்படிங்கிறனால அந்த கொடுக்கல் கரெக்டாக இருக்கும், வாங்கல் தான் கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்க கரெக்டாக இருக்கணும், இவங்க தான் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இப்போல்லாம் வந்து யார் ஏமாற்றுவாங்க, யார் ஏமாறுவாங்கன்னு தெரியல. அதான் நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு தெரியல, யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியல. ஆமாம், அப்போ நம்ம கரெக்டாக என்னதான் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் கூட அதெல்லாம் சைன் வாங்குவாங்க. ப்ராமிசரி நோட்டில் அது இது எல்லாம் நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஆனால் கேஸாக போட முடியும். அந்த கேஸ் போட்டால் இப்போ 1 லட்சம் ரூபாய் நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, கேஸ் போட்டு அது 10 வருஷம் ஓடும். அதுக்கு அந்த 1 லட்சம் வேண்டவே வேண்டாங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் இவங்க கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும். ஆனால் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க எப்படிப்பட்ட சூழலையும் அடைச்சிடுவாங்க. என்ன இவங்களுக்கு டென்ஷன், யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, அதுதான் இவங்களுக்கு பெரிய இது. என்ன டக்குன்னு கொடுத்துருவாங்க. என்ன அப்போ கொடுக்கல்ல இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். வாங்கினா கண்டிப்பாக கடனை கொடுத்துருக்கூடிய சூழலில் குரு பகவான் இருக்கார். ஸோ வருமானம் வரும், கொடுத்துருவாங்க, இவங்க அடைச்சிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு பணம் லாக் ஆகுமே தவிர இவங்க கொடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லாக் ஆகிறத எப்படி என்ன ஏதுன்னு பார்த்து பண்ணுறது கரெக்டு. 1. 2வது சொத்து சொன்னீங்க, வீடு கட்டுறதுல தடை கண்டிப்பாக. ஏன்னா 3, 4 கூடவே நான் 5ஆம் இடத்துல உட்காந்துட்டுருக்கார். 5ஆம் இடம்னாலே நான் சொன்னேன் பூர்வ புண்ணியஸ்தானம், குழப்பஸ்தானம். என்ன அப்போ இந்த 4ஆம் வீட்டு அதிபதி அங்கே உட்காந்துட்டு இருக்கார். அவர் வந்து உட்காந்து செவ்வாயை பார்த்துக்கிட்டு இருக்கார். செவ்வாய் தான் பூமிக்காரகன். அப்போ அவரை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ எப்படி அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்? வாய்தா தான் வாங்குற மாதிரி இருக்கும், இல்லை சொத்து வாங்குறதுல தடை. என்னென்னா பணம் நிறைய இருக்கும், எல்லாம் இருக்கும், இவங்களுக்கு இடம் அமையாது, இவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி அமையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து இந்த கேட்டை நட்சத்திரம், கேட்டை வந்து கோட்டை ஆளும்பாங்க. கோட்டை ஆளுதோ இல்லையோ அந்த கோட்டையை காப்பாற்றிக்கணும். அதுதான் இப்போ இருக்கிற ட்ரெண்டு. கோட்டையை காப்பாற்றிக்கணும், இருக்கிறத காப்பாற்றிக்கணும். ஆமாம், இருக்கிறத காப்பாற்றிக்கணும். ஏன்னா செவ்வாய் வந்து களத்திரஸ்தானம், அதுக்கப்புறம் எங்கே போக போகிறார்? அஷ்டமஸ்தானம். ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனியோட பார்வையை வாங்குறாரு. என்னதான் குருவோட பார்வை சனி மேலே விழுந்தாலும் இந்த சனியோட பார்வை செவ்வாய் மேலே விழுறது. செவ்வாய் நேரம் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. டென்ஷன் தான், அப்படியே
பிரச்சனைகள் தான் இருக்கும். ஆனால் இந்த பார்வையெல்லாம் விட்டுட்டு இவங்களோட பார்வையை கரெக்டாக வச்சுக்கிட்டாங்கனாலே ரொம்ப நல்லது. குருவோட பார்வை சனியோட பார்வையெல்லாம் வேலை செய்யாது, எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. அவ்வளோதான், இவங்க பார்த்துக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி இருந்தாலே நல்லது. பட் சொத்து அப்படிங்கும்போது கொஞ்சம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். ஆனாலும் முயன்றால் வெற்றி கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்த அதிபதியும் அவர் தான், சனி பகவான். 4ஆம் இடத்த அதிபதியும் அவர் தான். ஸோ முயன்றால் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் இவங்களுக்கு சொத்து சுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கவனமாக இருக்கணும். ஓகே, நல்லது. பரிகாரம் முருகப்பெருமான் வழிபாடு தாங்க. ஏன்னா இவங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய்க்கு முருகன் தான். ஸோ முருகப்பெருமான் வழிபாடு இவங்க பண்ணினாலே இவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அதே சமயம் இவங்களுக்கு இந்த 2-5 குரு பகவான் கரெக்டாக. அப்போ பணம் வரணும், 5ஆம் இடத்துல இருக்கிற சனியோட தாக்கம் குறையணும், 5ஆம் இடம் வேலை செய்யணும். எப்போவுமே பூர்வ புண்ணியம் வேலை செஞ்சாலே சூப்பர். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வேலை செஞ்சாலும் நல்லது, பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வேலை செஞ்சால் நல்லது. அப்போ இந்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் 9ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக, இந்த ராகவேந்திரரை வழிபாடு பண்ணாலே போகிறோம். ஏன்னா குரு மகான் வரவு வந்துடும், ஸோ கடன் அடைச்சிருவாங்க. அதனால இவங்க இந்த ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படின்னு மகான் வழிபாடு பண்ணினாலே ரொம்ப வெற்றி. இதை சின்ன பரிகாரம் இவங்க பண்ணாலே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக குரு பகவானால் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.